மக்களே, நீங்க செத்துப்போனா 10,00,000 தரேன்னு வாக்குறுதி குடுத்தா, அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா? என்னடா இப்படி கேட்குறேன்னு அதிர்ச்சி ஆகாதீங்க. அப்படி சொன்ன ஒரு கட்சிய தான் ஏற்கனவே நம்ம ஆட்சியில உட்கார வச்சிருக்கோம். வணக்கம் மக்களே. மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாம் ஒரு பொதுவான பிரச்சனை ஒன்று இருக்கு. அது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையேயான மோதல். இந்த பகுதிகள் எல்லாம் எங்க எப்போ யானை நிக்குது, எங்க எந்த இடத்துல புலி சிறுத்தை உக்காந்துருக்குன்னே தெரியாது. பல ஆண்டுகளா ஆங்காங்கே நடந்துகிட்டு இருந்த ஒரு சம்பவம் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து வழக்கத்துக்கு மாறா நடக்க ஆரம்பிச்சது. வனவிலங்கு தாக்குதலால் உயிரிழப்புகள் அதிகமாக ஆரம்பிச்ச காலம் இது. அப்படி ஒரு காலகட்டத்துல தான் 2021 தேர்தலும் வந்தது. திமுக வாக்குறுதியும் வந்தது. திமுக தேர்தல் வாக்குறுதி 2021. வாக்குறுதி எண் 51. வனவிலங்குகளால் ஏற்படும் மனித உயிர் இழப்புகள் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருகின்றன. யானைகளால் இழப்போர் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையினை கருத்தில் கொண்டு மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே ஏற்படும் மோதலை தவிர்க்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். உண்மை என்னன்னு நீலகிரி மலை தேசத்து மக்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டியிருக்கக்கூடிய ஊர் மக்களுக்கும் நல்லாவே தெரியும். கேட்டா எங்களைப் போல் வன பாதுகாப்பு தந்தவர்கள் வேறு எவரும் இலர்னு ஒரு உருட்டுவாங்க. ஆனா உண்மையில் இதுவரைக்கும் வராத இடத்துக்கெல்லாம் யானை வந்துருச்சு. இங்கெல்லாம் யானை வருமானு நாங்க எதிர்பார்க்காத இடத்துக்கெல்லாம் யானை வந்து நிக்குது. இந்த காட்டுப்பன்றி காட்டெருமைகள்லாம் கணக்கிலே இல்லை. அதுங்கெல்லாம் ரோட்லேயே மேயுது, ரோட்டுக்கு மேலேயே படுத்து தூங்கிடுது. மக்களும் அதை சகஜமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா உண்மையில் இந்த காட்டுப்பன்றி காட்டெருமைகளாலும் தினந்தோறும் ஒவ்வொரு இடத்தில் விபத்துகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. முன்னையெல்லாம் யானை யாராவது மிதிச்சு கொண்டுச்சுன்னா அது மாநிலம் முழுக்க ஃப்ளாஷ் நியூஸாக ஓடும். ஆனால் இப்போல்லாம் இதா நீலகிரியில் மழை பெய்யுதுங்கிற மாதிரி யானதோ அந்த இடத்துல ஒருத்தரை மிதிச்சு கொண்டுருச்சான் அப்படின்னு ரொம்ப சகஜமாக பேசிட்டு போகிற ஒரு கட்டத்துக்கு வந்து நிற்கிறோம். இன்னும் பல வேளைகளில் பல விபத்துகள் நியூஸ் பேப்பரில் கூட ரிப்போர்ட் ஆகிறதில்ல. என்ன இத்தனை வருஷமா யானையே வந்ததில்லையா அப்படின்னு கேட்டால், இத்தனை வருஷம் அதுக்குன்னு ஒரு பாதை இருந்தது, அந்த பாதையில் அது போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஏன் இப்போ வருதுன்னு கேட்டால், அதோட பாதையில் கட்டிடங்கள் அதிகமாகிக்கிட்டு இருக்கு, அதனால் அது ஊருக்குள்ளே புகுந்து அதோட பாதையை தேடி போகுதுங்கிற பதில் வருது. யானை வழித்தடங்களில் அமைஞ்சிருக்கிற சட்டவிரோதமாக கட்டப்பட்ட ரெசார்ட்டுக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோன்னு செய்தி வரும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிற செய்தி வராது. காட்டை ஒட்டி இருக்கிற சட்டவிரோத கட்டிடத்துக்கெல்லாம் சீல் வச்சோன்னு செய்தி வரும். சரி, அதை கட்ட விட்டவன் யாருங்கிறத பற்றி எந்த செய்தியும் வராது. யானை வழித்தடத்தை காப்பாற்றினாலே இங்கே இருக்கிற பாதி பிரச்சனை தீந்துருங்கிறது இங்கே எல்லாருக்கும் தெரியும். சரி, அதை காப்பாற்றுறதுக்காக என்ன நடவடிக்கைகள் எடுத்தீங்கன்னு அரசுகிட்ட கேட்டால் எங்களுக்கு அதை பற்றி அறிவு இல்லைங்கிற பதில் வருது. யானை வழித்தடங்களை பற்றி இன்னும் முழு அறிவு எல்லாருக்கும் கிடையாது. ஆஃப் நாலேஜ் தான் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுங்க. ஏன்னா இல்ல நான் சொல்ல இல்ல அதுக்காக தான் இதெல்லாம் வந்து தெளிவுபடுத்தணுங்கிற எண்ணத்துல தான் நான் இதை வந்து மானியத்துல பேசுறேன். அதனால எல்லாருக்குமே வந்து இப்போதைக்கு யானை வழித்தடங்களை பத்தி முழு அறிவு இல்ல. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இதுக்கெல்லாம் இப்ப இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. இதை வந்து அடுத்த கட்டத்துல மக்கள் குறை கேட்டு அப்புறம் தான் வெளியிடப்படும், அப்பதான் சமர்ப்பிக்கப்படும். இதற்கு நம்ம முதலமைச்சர் தலைமையில குழு அமைக்கப்பட்டு அதெல்லாம் நீங்கள் பதவியேற்று 3 ஆண்டு காலம் ஆச்சு. 3 ஆண்டு காலத்திலே அதை பற்றி நீங்கள் ஆய்வு செய்யவில்லையா அப்படி கேட்கிறார் அவர். ஒரு அரசாங்கத்தை கையில வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த அரசு இயந்திரத்தையும் கையில வச்சுக்கிட்டு ஒரு துறை இருக்கும்போது அது சார்ந்த பல தொழில்நுட்பங்கள் இருக்கும்போது யானை வழித்தடங்களை பற்றி செய்தி என்னன்னு கேட்டால் எங்களுக்கு அதை பற்றி அறிவில்லைன்னு ஒரு அமைச்சர் சட்டசபையில் பேசுகிறாரு. அவங்கள என்னன்னு சொல்கிறது? இவங்களை ஆட்சியில் உட்கார வச்சதுக்கு நம்மளை நாமளே தான் திட்டிக்கணும். யானை மட்டுமே வந்துகிட்டு இருந்த சம்பவம் போய் இன்னைக்கு புலி, சிறுத்தை, கரடின்னு எல்லா மிருகங்களும் சகஜமாக ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஏதாவது ஊரில் வந்திருந்தா கூட அது யதார்த்தமாக ஒரு பாதையை கடந்து இல்லை பாதை மாதிரியோ வந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு புலி, சிறுத்தை, கரடின்னு இதுங்களை பார்க்காத ஊரே கிடையாது. பல 100 ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் பழங்குடிகளும் 1000 ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் பூர்வக்குடிகளுமே இன்னைக்கு அதிர்ச்சியில் இருக்காங்க. இங்கெல்லாம் யானை வந்ததாக நாங்கள் ஒரு கதையில் கூட கேட்டதில்லைன்னு நினச்ச இடத்துலலாம் இன்னைக்கு யானை, சிறுத்தை, புலின்னு எல்லாமே வந்து நிற்கிது. மக்களே, ஒத்த புலியை பார்த்தாலே அதிசயம்னு நினச்சிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு ஊருக்கு பக்கத்தில் தோட்டத்துக்குள்ள கூட்டம் கூட்டமாக புலிகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் மட்டும் இல்லாமல் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த புலி சிறுத்தையோட வேட்டை வனவிலங்குகளை தாண்டி மனிதர்களை நோக்கி திரும்பியிருக்கு. 2 ஆண்டுகளாக
மனித வேட்டைகள் அதிகமாக நடந்து வந்துட்டு இருக்கு நீலகிரியில். நீலகிரி மட்டும் கிடையாது, மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டிய அனைத்து பகுதிகளிலும் புலிகள் மனித வேட்டைகளை துவங்கிவிட்டன. இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டா, செத்து போனவங்களுக்கு 10 லட்சம் தரேன் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு இல்லை, 2021 தேர்தல்லையே இதை அறிவிச்சிட்டாங்க. அதே 2021 திமுக தேர்தல் வாக்குறுதி எண் 51. வனவிலங்குகளால் ஏற்படும் மனித உயிரிழப்புகளுக்கு தற்பொழுது வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகை 3 லட்சம் ரூபாய் என்பது 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதாவது இத்தனை நாள் யாராவது செத்து போனால் 3 லட்ச ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் யாராவது யானை மிதிப்பட்டு செத்தா நாங்கள் 5 லட்ச ரூபா தரோங்கிற வாக்குறுதி. இது ஒரு அபத்தமான வாக்குறுதியாக தெரியலையா மக்களே? ஒரு விவசாயி கிட்ட போய் உங்கள் பயிர் செத்து போனால் நாங்கள் உங்களுக்கு நஷ்ட ஈடு தரோம், கவலைப்படாதீங்கன்னு சொன்னால் அது அந்த விவசாயிக்கு நம்பிக்கையை கொடுக்கும். நமக்கு ஏதாச்சும் நாளைக்கு நஷ்டமானாலும் இந்த அரசு நம்மளை பார்த்துக்குங்கிற தைரியத்தில் அவர் தொடர்ந்து விவசாயம் பண்ணுவார். இந்த ஜல்லிக்கட்டு மாதிரி வீர விளையாட்டு நடத்தவங்கக்கிட்ட போய் உங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு நஷ்டஈடு தரோம்னு சொன்னால் அவர் அந்த தைரியத்தில் இருப்பார். சரி, நம்ம அரசு நம்மளை பார்த்துக்கோம்னு சொல்லி அவராக முன் வந்து அந்த விளையாட்டை முன்னெடுத்து கொண்டு போவார். ஆனால் இங்கே அன்றாட வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பவர்கள் மக்களே, அன்றாட வாழ்க்கை நடத்துகிறவங்க, விவசாயத்துக்கு போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்கள தான் யானை மிதிக்குது, புலி பிடிக்குது. அப்படி அன்றாட வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பவர்கிட்ட போய் உங்களை யானை மிதிச்சு கொண்டுச்சுன்னா 10 லட்ச ரூபா நிதி தருவோன்னு சொன்னால் அது அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் நஞ்சம் தைரியம் இருக்கிறவங்களையும் மொத்தமாக கதி கலக்கி விட்டுரும் அது. நீலகிரியில் தைரியமாக தனியாக விவசாயத்துக்கு போயிட்டு வந்தவங்க, வேலைக்கு போயிட்டு வந்தவங்கலாம் இன்றைக்கி தனியாக போகிறதுக்கு பயப்படுறாங்க. கூட்டமாக தான் போகிறாங்க, கூட்டமாக தான் வராங்க. அப்படி கூட்டமாக போனால் கூட நேரத்தோடு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடணுங்கிற பயத்திலேயே தான் அவங்க நாள் பூரா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க மக்களே. இப்படி இருக்கிறவங்க கிட்ட தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது பத்தாதுன்னு முதலமைச்சர் நேராக டூர் வரும்போது அதை சிறப்பு திட்டமாக வேற அறிவிக்கிறாரு. வனவிலங்கு தாக்கி உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு கடந்த காலங்களில் 3 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் அதை உயர்த்தி 10 லட்சம் ரூபாயாக நிவாரணத் தொகை வழங்கப்படுது. என்றைக்கு ஒரு அரசு நடவடிக்கையில் உறுதி இல்லாமல் நிவாரணத்தை நம்பியதோ அன்றைக்கே அந்த அரசு தோற்றுவிட்டது. இது ஒன்றும் தனிச்சம்பவம் கிடையாது. நீலகிரியில் மட்டும்தான் இல்லை, தமிழகம் முழுக்க இந்த அரசு இதை தான் செஞ்சிட்டு இருக்கு. 20 வருஷமாக இல்லாத கள்ளச்சாராயம் இப்போ வந்தது. கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியல, ஆனால் குடிச்சு செத்தா 10 லட்ச ரூபா. கூட்டத்தை சரியாக கட்டுப்படுத்த முடியல, ஆனால் கூட்ட நெரிசலில் மிதிப்பட்டு செத்தா 10 லட்ச ரூபா. யானை வழித்தடத்தை காப்பாற்றி வன வாழ்விடத்தை காப்பாற்றுறதுக்கு முடியலை, ஆனால் யானை மிதித்து செத்தா 10 லட்சம் ரூபா. இப்படி நிவாரணங்களை நம்பித்தான் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது. நிவாரணம் கொடுக்கலாம் எப்போ? ஒரு அசம்பாவிதம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அசம்பாவிதத்தின் அழுத்தம் என்னங்கிறத பார்த்துட்டு அந்த குடும்பத்துக்கோ அது சம்மந்தப்பட்டவங்களுக்கோ நிவாரணம் கொடுக்கலாம். ஆனால் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடியே நிவாரணத்தை இந்த அரசு அறிவிச்சிருச்சு. இதனால தான் சொன்னேன், 2021 என்னைக்கு இவங்க நிவாரணத்தை அறிவிச்சாங்களோ அன்னைக்கே இந்த அரசு தோற்றுவிட்டது. வன பாதுகாப்பிலும் வனவிலங்கு வாழ்விடத்தை காப்பாற்றுவதிலும் மனிதர்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் இடையேயான மோதலை தடுப்பதிலும் இந்த திமுக அரசு தோற்றுவிட்டது என்பதுதான் உண்மை. கேட்டால் நாங்கள் எல்லா இடத்துலையும் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி இருக்கோம், யானை வர்றதை முறையாக கண்காணிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு? யானை வரும்போது சொல்லுவாங்க மக்கள் ஓடி போய் வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சுக்கணும். அந்த யானை அந்த வீட்டையும் ஒரே தட்டில் உடைச்சிட்டு போயிடும். இது அனைத்துமே தற்காலிக நிவாரணங்கள் மக்களே. மக்களுக்கு தேவையானது தற்காலிக நிவாரணம் அல்ல, நிரந்தர தீர்வு. அந்த நிரந்தர தீர்வுக்கான எந்த ஒரு நடவடிக்கையையும் இந்த அரசு இதுநாள் வரை மேற்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. இத்தனை நாள் என்ன நடந்துட்டு இருந்ததுன்னா, எங்கேயாவது ஒரு யானை ஏதாவது ஒரு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தால் அதை பிடிச்சி கொண்டு வந்து கேம்பில் வைக்கிறது. ஏதாவது ஒரு புலியோ சிறுத்தையோ ஏதோ ஒரு வேட்டையில் ஈடுபட்டுருச்சுன்னா அதை கூண்டு பிடிச்சி கொண்டு போய் ஒன்றா ஜூவில் வைக்கிறது, இல்லை வேற எங்கேயாச்சும் கொண்டு போய் விடுறது. இனி வரும் காலங்களில் இது பிரச்சனை இன்னும் பெருசாக தான் போகுது. எல்லா யானையும் கொண்டு வந்து கேம்பில் வைக்க முடியாது, எல்லா புலி சிறுத்தையும் கொண்டு வந்து ஜூவில் வைக்க முடியாது. இது அனைத்துமே தற்காலிக நிவாரணங்கள் தான், நிரந்தர தீர்வு கிடையாது. வன பாதுகாப்பில் இந்த அரசு முழு தோல்வி அடைந்திருக்கிறது மக்களே. அது மட்டும் இல்லாமல் மனித வனவிலங்குகள் இடையான மோதலை தடுப்பதற்கு இவங்களுடைய முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு சொல்கிறத விட இவர்கள் எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை என்பது தான் உண்மை. மின்சாரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதுபோல தான் இப்போது நீலகிரி மக்களுடைய நிலைமை இருக்குது. நீலகிரி மக்கள் மட்டும் இல்லை, மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டி இருக்கக்கூடிய அனைத்து மக்களின் வாழ்க்கை அப்படி தான் இருக்குது.
காலையில் சூரிய வெளிச்சம் வராமல் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்தால் வீட்டுக்கு முன்னாடி என்ன உட்காந்துருக்குன்னு தெரியல. அதே போல் இரவு மறையிறதுக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ளே வர வேண்டிய கட்டாயத்தில் அத்தனை பேர் இருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் எந்த இடத்துல யானை நிற்குது, எந்த இடத்துல புலி இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. கடுமையான ஒரு சூழலில் தான் இந்த மலை தேசத்தின் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றாட விவசாயத்துக்கு போக முடியல, வேலைக்கு போக முடியல. அப்படியே போனாலும் பயத்தோடவே போய் பயத்தோடவே திரும்பி வர வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. கடந்த 5 ஆண்டுகளில் வனம் சார்ந்த பிரச்சனையில் நிரந்தர தீர்வுக்கான எந்த ஒரு நடவடிக்கையையும் இந்த அரசு எடுக்கவில்லை. வன பாதுகாப்பில் இந்த அரசு ஒரு தோல்வி மாடல் அரசாக தான் இருக்கிறது. ஆனால் கடைசி வரைக்கும் இதே மாதிரி வாழ்க்கை நடத்தி கொண்டு போக முடியாது மக்களே. ஏன்னா அங்கே சட்டவிரோதமாக கட்டுமானங்கள் நடந்துகிட்டு இருக்கும். வனத்தை பாதுகாக்கிறதுக்கும் யானை வழித்தடத்தை மீட்டெடுக்கிறதுக்குமான எந்த முயற்சிகளும் இல்லை. யானை ஊருக்குள்ளே வரும், எல்லாரும் மிதிச்சு கொண்டுகிட்டு இருக்கும். நம்ம செத்துக்கிட்டே இருக்கணும்னா இது வாழ்க்கையே கிடையாது. இனியாவது நிரந்தர தீர்வுக்கான முழு நடவடிக்கைகளில் நாம் இருக்க வேண்டும். அதற்கான முதல் படி இந்த வன பாதுகாப்பில் தோல்வியடைந்த இந்த அரசாங்கத்திற்கு நாம் வழங்கிய ஆதரவை விலக்கிக் கொள்வது மட்டும்தான். அடுத்து வரும் அரசு முழுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இருப்போம். நன்றி.